தேசிய ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படும் வகையில் மகாதீர் நடந்து கொள்வதாக பிரதமர் அன்வார் தெரிவித்த கருத்து தம்மை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாக முன்னாள் பிரதமர் மகாதீர் அன்வாருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி அன்வார் தம்மை இன வெறியர் என்று பொது மேடையில் கருத்து தெரிவித்திருப்பதாக மகாதீர் குற்றம் சாட்டினார். புதிய நீதிபதி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்றும், அன்வாரும் புகார்தாரருமான மகாதீரும் நீதிமன்றத்திற்கு வரும்படியும் எந்த ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் வெளியிடவில்லை என்பதால் இரு தரப்பினரின் வழக்கறிஞர்கள் மட்டுமே ஆஜராவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சாதாரணமான குடிமக்கள் தன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், அதை பற்றி தமக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் பொது மேடைகளில் பேசுவது வரலாற்றில் அழியாமல் நிலைத்திருக்கும் என்பதை முன்னாள் பிரதமர் மகாதீர் சுட்டிக்காட்டினார். அன்வார் தம்மை இன வெறியர் என அடையாளப்படுத்தியதை தாம் கண்டிக்காமல் இருந்தால் அதை தாம் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் என்று மகாதீர் கூறினார். அன்வார் தம்மிடம் மன்னிப்பு கேட்டாலே போதும், அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று மகாதீர் தெரிவித்தார். குவாமுசாங்கில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த டிரெய்லர் லாரியை மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது வாகனத்தில் 5 பயணித்ததாகவும் 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் குவாம்சாங் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் நிக் முகமது ஃபாக்ரி தெரிவித்தார். காலை 9 மணி அளவில் குவாமுசாங்கில் இருந்து ஃபெல்டா சிக்கு நோக்கி செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் கூறினார். வாகனம் ஓட்டியான ஆடவரும் அவருடன் பயணித்த மற்றொரு பெண்ணும் 1 வயதான 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் வாகனத்தில் இருந்த மற்றொரு பெண் படுகாயமடைந்துள்ளார். இந்நிலையில் அவர் மீட்கப்பட்டு கோத்தபாரு அரசு மருத்துவமனைக்கு மேல் அதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக குவாமுசாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சிக் சூன் ஃபு தெரிவித்தார். சுக்மாவில் சிலம்பம் இடம்பெறாததால் இந்தியர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் மட்டுமே அரசாங்கம் சிலம்ப போட்டியை சுக்மாவில் அங்கீகரித்திருப்பதாகவும், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்போதும் போலவே அமைதியாகவே இருந்ததாகவும் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டை சுக்மாவில் சேர்த்திருக்க வேண்டும். அதை விடுத்து இந்தியர்களிடமிருந்து எதிர்ப்பு அலை கிளம்பியதும் அதன் பின்னர் சுக்மாவில் சிலம்பம் சேர்க்கப்பட்டிருப்பதால் இதில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பு என்ன இருக்கிறது என்று ராமசாமி கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் எதிர்ப்பால் சுக்மாவில் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட்டதும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயலாக்கத்தால் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக ராயர் பேசுவதாக பேராசிரியர் ராமசாமி சாடினார். பல்லின கட்சியாக இருந்த டிஏபியில் ராயர் தாம் ஒரு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை மறந்து புகழ்ச்சிக்காக பேசுகிறார் என்று ராமசாமி சாடினார். உண்மையில் இந்திய சமூகத்திற்காக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் சுக்மாவில் சிலம்பம் இருப்பதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இந்தியர்களின் எதிர்ப்பால் மட்டுமே சிலம்பம் இப்போது சுக்மாவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர்களின் கருணையால் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று ராமசாமி தெரிவித்தார். அரசு திட்டங்கள் குறித்து எதிரான கருத்துக்களை பரப்பிய அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டபஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்ட 27 அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளை மீறும் எந்த ஒரு அரசு அதிகாரிகள் மீதும் நியாயமான விசாரணையை அரசு மேற்கொள்ளும் என்றும், விசாரணையின் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம், இடைநீக்கம், முழுமையாக பணியில் இருந்து நீக்கும், ஊக்கத்தொகை கட்டுப்பாடு என முக்கிய தண்டனைகளை 27 அரசு அதிகாரிகள் எதிர்நோக்கி வருவதாகவும் ஜலிகா முஸ்தபா கூறினார். பள்ளிக்கூடங்களில் நிகழ்த்தப்படும் பகடி வதைகளை தடுக்க கல்வி அமைச்சு தவறிவிட்டதால் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் பதவி விலக வேண்டும் என்று பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவரும் அலோஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினருமான அப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் வலியுறுத்தியுள்ளார். பகடி வதைகளுக்கு எதிராக கல்வி அமைச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும், பள்ளிகளுக்குள் கட்டொழுக்கமின்றி செயல்படும் மாணவர்களை கல்வி அமைச்சு கட்டுப்படுத்த எந்த ஒரு திட்டங்களையும் வகுக்கவில்லை என்றும் அப்னான் ஹமீமி தாயிப் அசாமுடீன் கல்வி அமைச்சர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கல்வி அமைச்சர் பதவியை விலகினாலும் அந்த பதவிக்கு பாஸ் கட்சியில் இருந்து யாரையும் நியமிக்க வேண்டாம்.
உண்மையில் கல்வி அமைச்சராகும் அனைத்து தகுதியும் அம்னோவின் பொதுச் செயலாளரான டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுக்கிக்கு இருக்கிறது என்றும் அவர் கூறினார். மாரா உயர்கல்வி கூடங்களில் ஏற்பட்ட பகடிவதைகளை கட்டுக்குள் கொண்டு வந்த டாக்டர் அஸ்ராப் வஜ்ரி டுசுக்கி பள்ளிகளில் நிலவும் பகடிவதைகளை கட்டுப்படுத்த துணிச்சல் மிக்கவர் என்று அவர் வலியுறுத்தினார். பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் புகைப்பிடித்தால் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயல்களை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் செயல்படுத்துவதை கல்வி அமைச்சு கடுமையாக கருதுவதால் சில முக்கிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் கூறினார். பள்ளிகளிலும் பள்ளி வளாகங்களிலும் புகைப்பிடிப்பதை தடை செய்திருந்தாலும் ஆசிரியர்களிடத்தில் புகைப்பிடித்தல், குறிப்பாக மின் சிகரெட்டுகளின் பயன்பாடுகள் இருப்பதால் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, குறைந்தது 10,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க கல்வி அமைச்சு முடிவெடுத்திருப்பதாக ஃபத்ரினா சிடேக் நினைவூட்டினார். இந்த நடவடிக்கைக்கு எந்த ஒரு சட்ட திருத்தமும் அவசியம் இல்லை என்றும், முந்தைய சுகாதார கட்டுப்பாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நடவடிக்கையை பள்ளிகளில் கல்வி அமைச்சு மேற்கொள்ளும் என்றும் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்தார். சாலையில் கிடந்த மரக்கிளையை மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தார். இன்று அதிகாலை 1 மணி அளவில் மலாக்காவில் உள்ள லெபோ ஏஎம்ஜே சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்புத்துறை அதிகாரிகளுடன் விரைந்து பாதிக்கப்பட்ட இருவரையும் மீட்டதாக மத்திய மலாக்கா மாவட்ட காவல்துறை தலைவர் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லாததால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட இருவரும் சகோதரர்கள் என்றும், உயிரிழந்தவர் 33 வயது முகமது ஃபௌசி போர்ஹான் என்றும், படுகாயம் அடைந்தவர் 30 வயது முகமது நாயிம் என்றும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சாலையோரத்தில் இருந்த மரத்தின் கிளை முறிந்து சாலையில் விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். நாட்டின் சட்டத்தை அனைத்து மக்களும் பின்பற்றுவது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மக்களவை சபாநாயகர் தன்ஸ்ரீ ஜொகாரி அப்துல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வலியுறுத்தியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும், சட்டத்தை மதித்து பொறுப்புடன் நடந்து கொள்ளும்படியும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர் நினைவூட்டினார். தீர்க்கப்பட்ட சர்ச்சைகளை மீண்டும் எழுப்பி நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காமல் முறையான ஆதாரங்களுடன் விவாதங்களை மேற்கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். தாம் நாடாளுமன்றத்தை வழிநடத்தும் பொறுப்பில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர், இந்த நாடாளுமன்றத்திற்கான சட்ட வழிமுறைகளும் உள்ளது, அதனை பின்பற்றுவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை விடவும் தமக்கு அதிகமாக இருப்பதை தாம் உணர்ந்திருப்பதாக அவர் கூறினார். அப்படியெனில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் அவர்கள் பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க சட்டத்தை மீறக்கூடாது என்றும், முக்கியமாக நாடாளுமன்றத்திற்கு என கடைபிடிக்கப்படும் சட்ட விதிகளை பின்பற்றி விவாதங்களை நடத்தும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். தாம் சட்டத்திற்கு கட்டுப்படுவதாகவும், அதனால் தாம் எதையும் இழக்கவில்லை என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சிரம்பான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரு அடிகளார் ஓம் சக்தி மன்றம் 24வது ஆண்டாக ஆடிப்பூர ஆன்மீக பால்குட பெருவிழாவை மிக விமர்சையாக கொண்டாடியது. மன்றத்தின் தலைவர் சக்தி கிருஷ்ணன் தலைமையில் லாபு 10வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அறப்பணி இயக்கத்தின் தேசிய தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் முன்னிலையில் நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் சிரம்பாஞ்சியா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா ஆகியோரின் சிறப்பு வருகையோடு இந்த பெருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தியவாறு சுமார் 1 கிலோமீட்டர் நடைப்பயணத்துடன் ஆதிபராசக்தி நாகாம்பாளுக்கு தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து தங்கள் கரங்களால் பால் அபிஷேகத்தை நிறைவேற்றினர். இந்நிகழ்வில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பஜனை கச்சேரியுடன் பக்தி பாடல்களும் இடம்பெற்றது.
தொடர்ந்து கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு வெகுமதிகளும், வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு மன்றத்தின் தான தர்ம திட்டத்தின் வழி அத்தியாவசிய பொருள் உதவியோடு அதிர்ஷ்ட குழுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.